டெய்லி யூசேஜ் வெக்காபுலரி, நல்ல வேலை, அதற்கப்புறம், அதே சமயத்தில், ஸோ அதற்கப்புறம், ஹியர் ஆஃப்டர், நீயே, தற்போது. ஸோ இந்த மாதிரியான வெக்காபுலரி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ரிலவெண்ட்டான எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு ஆப். அவங்க க்ரோசரி ஐட்டம், வீட்டுக்கு தேவையான மளிகை ஐட்டம் எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்காங்க. 15% 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 10 அமேசிங் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த 10மே நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கான கரெக்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன், நல்ல வேலை. ஸோ நல்ல வேலை அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா தேங்க் காட், தேங்க் குட்னஸ், தேங்க் ஹெவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நல்ல வேலை அப்படிங்கிறது இப்படி தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை, விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தேங்க் காட் நோபடி காட் ஹர்ட் இன் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வேலை, எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. தேங்க் காட் நத்திங் அன்டுவர்ட் ஹேப்பன்ட். Thank God nothing untoward happened. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம thank God அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், நல்ல வேலை நான் நேரத்துக்கு வந்தேன், இல்லைன்னா நான் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பேன். Thank God I came on time, otherwise I would have missed the bus. ரெண்டாவது சென்டென்ஸ், இப்போதைக்கு, தற்சமயம், தற்போது, for the time being, for the டைம் பீயிங் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டை நிறுத்தி வைப்போம். ஃபார் த டைம் பீயிங் லெட் ஸ்டாப் த ப்ராஜெக்ட். ஃபார் த டைம் பீயிங் லெட் ஸ்டாப் த ப்ராஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள், இப்போதைக்கு இந்த பைக்கை வச்சுருந்து சமாளிப்போம், அடுத்த வருஷம் புது பைக்கை வாங்கி கொள்வோம். ஃபார் த டைம் பீயிங் லெட்ஸ் மேனேஜ் திஸ் பைக், வி வில் கெட் அ நியூ பைக் நெக்ஸ்ட் இயர். இப்போதைக்கு இங்கே நான் தங்கி இருக்கேன், அதை விட ஒரு நல்ல இடம் பார்க்குறேன் அப்படின்னு. ஃபார் த டைம் பீயிங் ஸ்டே ஹியர், மீன்வைல் ஐ வில் லுக் ஃபார் அ பெட்டர் பிளேஸ். இப்போதைக்கு இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேங்க, நான் உங்களுக்கு ஒரு புது ஃபோனை வாங்கி தரேன் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், தற்போது வரை. அது நம்ம இங்கிலீஷில் அன்டில் நவ்னு சொல்லுவோம். தற்போது வரை அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் அன்டில் நவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், தற்போது வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் டில் நவ். ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் டில் நவ். இப்போது வரைக்கும் எனக்கு இந்த பதில் தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ த ஆன்சர் ஸ்டில் நவ். இது வரைக்கும் இதோடைய பதில் தெரியல அப்படிங்கிறது ஸ்டில் நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போது வரைக்கும் நான் பீஸாவை சுவைத்ததே இல்லை. ஸ்டில் நவ் ஐ ஹாவ் நெவர் டேஸ்டட் அ பீஸா. ஸ்டில் நவ் ஐ ஹாவ் நெவர் டேஸ்டட் அ பீஸா. ஃபோர்த் வேர்டு, நானே. ஆன் மை ஓன், பை மை செல்ஃப். இங்கிலீஷில் நானே அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோன்னா ஆன் மை ஓன், பை மை செல்ஃப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், அதை நான் தான் செய்தேன். ஐ டிட் இட் ஆன் மை ஓன். ஐ டிட் இட் பை மை செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள், அடுத்த எக்ஸாம்பிள், நானே ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் ஆன் மை ஓன். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் பை மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அடுத்தது பாருங்கள், நீயே, நீங்களே. ஆன் யுவர் ஓன், பை யுவர் செல்ஃப். ஆன் யுவர் ஓன், பை யுவர் செல்ஃப். நீயே, நீங்களேன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸசைஸை நீங்களே பண்ணுனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். டூ திஸ் எக்ஸசைஸ் ஆன் யுவர் ஓன். டூ திஸ் எக்ஸசைஸ் பை யுவர் செல்ஃப். இதை நீங்கள் செய்யாதீங்க. டிட் யூ டூ இட் ஆன் யுவர் ஓன். டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப். ஸோ நீங்கள் செய்யாதுங்க அப்படின்னு சொல்கிறோமல்ல. அதுக்கப்புறம் ஆறாவது வேர்டு பாருங்கள், அதுக்கப்புறம், அதன் பிறகு அப்படிங்கிறமல்ல. ஆஃப்டர் தட், தேர் ஆஃப்டர். எக்ஸாம்பிளுங்க, நான் எனது ஹோம்ஒர்க்கை செய்தேன், அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஐ டிட் மை ஹோம்ஒர்க் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வென்ட் டு பெட். ஐ வென்ட் டு பெட்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள், நாங்கள் ஷாப்பிங் போனோம், அதுக்கப்புறம் நாங்கள் மதிய உணவை சாப்பிட்டோம். வி வென்ட் ஷாப்பிங் அண்ட் ஆஃப்டர் தட் வி ஹேட் அ லஞ்ச். ஆஃப்டர் தட் வி ஹேட் அ லஞ்ச். நான் எனது ப்ராஜெக்டை முடித்தேன், அதன் பிறகு நான் எனது ரிப்போர்ட்டை சப்மிட்டேன் அப்படிங்கிற. ஐ கம்ப்ளீட்டட் மை ப்ராஜெக்ட் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ சப்மிட்டட் மை ப்ராஜெக்ட். ஏழாவது சென்டென்ஸுங்க,
அதே சமயத்தில் அதே நேரத்தில் at the same time simultaneously எக்ஸாம்பிள், நான் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தேன், அதே சமயத்தில் பார்ட் டைம் ஜாப்பை செய்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் டூயிங் மை கிராஜுவேட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் ஆல்சோ டூயிங் பார்ட் டைம். அவள் இரவு உணவை சமைத்து கொண்டிருந்தால் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு வீட்டுப்பாடம் செய்ய உதவி கொண்டிருந்தாள். சி இஸ் குக்கிங் டின்னர் அட் த சேம் டைம் சி கம்ப்ளீட்டிங் ஹெல்பிங் ஃபார் த சில்ட்ரன். பாடம் சுவாரஸ்யமாக இருந்தது. படம் அதே நேரத்தில் சிந்தனை தூண்டும் விதமாக இருந்தது. த மூவி வாஸ் என்டர்டைனிங் அட் த சேம் டைம் இட் வாஸ் ஆல்சோ தாட் ப்ரொவோக்கிங். ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் அப்படிங்கிறத இங்கிலீஷில் அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்ததும் ஒன்று தான். சரிங்களா? நான் ஆங்கிலத்தை தமிழோடு ஒரே நேரத்தில் கற்றுக்கொண்டேன். ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அட் த சேம் டைம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாங்க. இருவரும் ஒரே நேரத்தில் இறுதி கோட்டை அடைந்தனர். போத் ஆஃப் தம் ரீச்டு த ஃபினிஷிங் லைன் அட் த சேம் டைம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாங்க. நான் ஒரே நேரத்தில் சாதம் செய்வேன், குழம்பும் செய்வேன். ஐ பாயில் ரைஸ் அண்ட் மேக் அ கர்ரி அட் த சேம் டைம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாங்க. 2 மாணவர் ஒரே நேரத்தில் கேள்விக்கு பதிலளித்தார். 2 students answer the question at the same time. அப்போ இந்த சேம் டைம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். 9th ஒன் பாருங்கள். அதன் காரணமாக, அதன் விளைவாக, ஆஸ் அ ரிசல்ட். இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆஸ் அ ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாங்க. அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. அதன் விளைவாக அவர் 1 மாதம் படுத்த படுக்கையே இருந்தார். He met with an accident. As a result, he has been bedridden for a month. அவள் கடினமாக படித்தாள். அதன் விளைவாக அவள் அதிக மதிப்பெண்ணை பெற்றார். She studied hard. As a result, she received high mark. அவர்கள் கடினமாக பயிற்சி செய்தார். அதன் விளைவாக அவர்கள் போட்டியில் வென்றார். They practiced hard. As a result, they won the tournament. கடைசி வேர்டுங்க. எனக்கு தெரிந்தவரை, as far as I know. எனக்கு தெரிந்தவரை அப்படிங்கிறது இங்கிலீஷில் as far as I know அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள், எனக்கு தெரிந்தவரை அவர் நல்ல உள்ளம் கொண்டவர். as far as I know, he is a good-hearted fellow. good-hearted fellow. எனக்கு தெரிந்தவரை அவர் இந்த வகை வேலையை பொருந்த மாட்டார். as far as I know, he won't fit it in this type of job. எனக்கு தெரிந்தவரை ஷெட்யூல் எந்த மாற்றமும் இல்லை. as far as I know, there hasn't been any change in schedule. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கொடுங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனல் இன்னுமே க்ரோத் ஆகும். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸை போடும் பொழுது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.